இந்தியாவில் ஐரோப்பியர்களின் வருகை. Advent of the Europeans in India. Part 1. தமிழ் வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற முக்கிய நபர் யார்? ஏ. ராபர்ட் கிளைவ். பி. ஆனந்தரங்கம். சி. பிரான்சுவா மார்டின். டி. டூப்ளெக்ஸ். ஆப்ஷன் பி. ஆனந்தரங்கம். பாண்டிச்சேரியில் ஆனந்தரங்கத்தின் பங்கு என்ன? ஏ. இராணுவ தளபதி. பி. ஆளுநர். சி. துபாஷ். டி. வருவாய் சேகரிப்பாளர். ஆப்ஷன் சி. துபாஷ். இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஏ. புது தில்லி. பி. சென்னை. சி. மும்பை. டி. கொல்கத்தா. ஆப்ஷன் ஏ. புது தில்லி. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. ஜேம்ஸ் பிரின்செப். பி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சி. கர்சன் பிரபு. டி. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஆப்ஷன் பி. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். கொச்சி மற்றும் கோரமண்டல கடற்கரைகள் தொடர்பான எத்தனை டச்சு பதிவுகள் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ளன? ஏ. 1000 தொகுதிகள். பி. 1642 தொகுதிகள். சி. 1862 தொகுதிகள். டி. 1935 தொகுதிகள். ஆப்ஷன் பி. 1642 தொகுதிகள். இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எது? ஏ. தேசிய அருங்காட்சியகம் தில்லி. பி. சலார் ஜங் அருங்காட்சியகம் ஹைதராபாத். சி. இந்திய அருங்காட்சியகம் கொல்கத்தா. இ. அரசு அருங்காட்சியகம் சென்னை. ஆப்ஷன் ஏ. தேசிய அருங்காட்சியகம் தில்லி. நிர்வாக வரலாற்றை புரிந்து கொள்ள பின்வருவனவற்றுள் எது நல்ல ஆதாரமாக கருதப்படுகிறது? ஏ. நாட்டுப்புற பாடல்கள். பி. வாய்வழி மரபுகள். சி. குகை ஓவியங்கள். டி. நாணயங்கள். ஆப்ஷன் டி. நாணயங்கள். நவீன இந்தியாவில் பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் முதல் நாணயம் எப்போது வெளியிடப்பட்டது? ஏ. 1857. பி. 1862. சி. 1935. டி. 1947. ஆப்ஷன் பி. 1862. இந்திய ரிசர்வ் வங்கி RBI எந்த ஆண்டில் முறையாக அமைக்கப்பட்டது? ஏ. 1921. பி. 1948. சி. 1935. டி. 1950. ஆப்ஷன் சி. 1935. இந்திய ரிசர்வ் வங்கி தனது முதல் காகித நாணயத்தை எப்போது வெளியிட்டது? ஏ. ஜனவரி 1938. பி. ஏப்ரல் 1935. சி. ஆகஸ்ட் 1947. டி. டிசம்பர் 1950. ஆப்ஷன் ஏ. ஜனவரி 1938. இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட முதல் காகித நாணயம் எந்த மன்னரின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நோட்டு ஆகும்? ஏ. மன்னர் 5ஆம் ஜார்ஜ். பி. விக்டோரியா மகாராணி. சி. 6ஆம் ஜார்ஜ் மன்னர். டி. 7ஆம் எட்வர்ட் மன்னர்.
ஆப்ஷன் சி, 6ஆம் ஜார்ஜ் மன்னர். 1690இல் கடலூரில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை எது? ஏ. புனித ஜார்ஜ் கோட்டை. பி. புனித டேவிட் கோட்டை. சி. ஃபோர்ட் வில்லியம். டி. புனித ஏஞ்சலோ கோட்டை. ஆப்ஷன் பி, புனித டேவிட் கோட்டை. துருக்கியர்கள் எந்த நகரை கைப்பற்றிய பிறகு இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை மூடப்பட்டது? ஏ. ரோம். பி. அலெக்சாண்ட்ரியா. சி. வெனிஸ். டி. கான்ஸ்டான்டினோப்பிள். ஆப்ஷன் டி, கான்ஸ்டான்டினோப்பிள். இந்தியாவிற்கு கடல் வழி ஒன்றை கண்டறிய தீவிர முயற்சி மேற்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது? ஏ. ஸ்பெயின். பி. போர்ச்சுகல். சி. நெதர்லாந்து. டி. பிரான்ஸ். ஆப்ஷன் பி, போர்ச்சுகல். போர்ச்சுகல் இளவரசர் ஹென்றி பொதுவாக எந்த பெயரால் அறியப்படுகிறார்? ஏ. நேவிகேட்டர். பி. வெற்றியாளர். சி. எக்ஸ்ப்ளோரர். டி. த கிரேட். ஆப்ஷன் ஏ, நேவிகேட்டர். 1487இல் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமி யார்? ஏ. வாஸ்கோ ட காமா. பி. பெட்ரோ அல்வாரெஸ் கப்ரால். சி. பார்த்தலோமியூ டயஸ். டி. கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஆப்ஷன் சி, பார்த்தலோமியூ டயஸ். பார்த்தலோமியோ தியாஸின் பயண பாதையை பின்பற்றி ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையையும் இறுதியில் இந்தியாவையும் அடைந்த போர்த்துகீசிய மாலுமி யார்? ஏ. வாஸ்கோ ட காமா. பி. அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க். சி. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. டி. பெர்டினாண்ட் மகெல்லன். ஆப்ஷன் ஏ, வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா கோழிக்கோட்டை அடைந்தபோது எந்த ஆட்சியாளரால் அவர் அன்புடன் வரவேற்கப்பட்டார்? ஏ. கிங் ஃபெர்டினாண்ட். பி. திப்பு சுல்தான். சி. ஹைதர் அலி. டி. ஜாமோரின் மன்னர். ஆப்ஷன் டி, ஜாமோரின் மன்னர். வாஸ்கோ ட காமாவிற்கு பிறகு இந்தியாவை நோக்கி பயணம் செய்த இரண்டாவது போர்த்துகீசிய மாலுமி யார்? ஏ. பர்த்தலோமியூ டயஸ். பி. பெட்ரோ அல்வாரெஸ் கப்ரால். சி. அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க். டி. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆப்ஷன் பி, பெட்ரோ அல்வாரெஸ் கப்ரால். போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமாக எந்த நகரம் விளங்கியது? ஏ. கோவா. பி. கோழிக்கோடு. சி. கொச்சி. டி. டையூ. ஆப்ஷன் சி, கொச்சி. இந்தியாவிலிருந்த போர்த்துகீசிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளுக்கு முதல் ஆளுநராக அனுப்பப்பட்டவர் யார்? ஏ. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பி. அல்போன்சோ டி அல்புகெர்க். சி. குன்ஹா குழந்தை. டி. வாஸ்கோ ட காமா. ஆப்ஷன் ஏ, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இந்தியாவில் இருந்த காலத்தில் அவரது முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது? ஏ. மத நம்பிக்கைகளை பரப்புதல். பி. போர்த்துகீசிய கடற்படை வலிமையை வளர்த்தல். சி. நிலப்பேரரசை நிறுவுதல். டி. மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை உருவாக்குதல். ஆப்ஷன் பி, போர்த்துகீசிய கடற்படை வலிமையை வளர்த்தல். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவின் கடற்படை மேலாதிக்க கொள்கை பொதுவாக என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ.
திறந்த கடல் கொள்கை, பி கடல்சார் வர்த்தக கொள்கை, சி இரும்பு முஷ்டி கொள்கை, டி நீல நீர் கொள்கை. ஆப்ஷன் டி நீல நீர் கொள்கை. இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தில் யாருடைய ஏகபோகத்தை போர்த்துகீசியர்கள் குறிப்பாக உடைக்க முயன்றனர்? ஏ ஆங்கிலேயர்கள், பி டச்சுக்காரர்கள், சி அரேபியர்கள், டி பிரெஞ்சுக்காரர்கள். ஆப்ஷன் சி அரேபியர்கள். எந்த கடற்போரில் ஒருங்கிணைந்த முஸ்லிம் கடற்படை போர்த்துகீசியர்களை வென்றது? ஏ டயூ போர், பி பிளாசி போர், சி பக்சார் போர், டி சவுல் போர். ஆப்ஷன் டி சவுல் போர். சவுல் அருகே நடந்த கடற்படை போரின் போது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா சந்தித்த குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட இழப்பு எது? ஏ அவர் கண் பார்வையை இழந்தார், பி அவரது மகன் கொல்லப்பட்டார், சி அவர் ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டார், டி அவரது முழு கடற்படையும் மூழ்கியது. ஆப்ஷன் பி அவரது மகன் கொல்லப்பட்டார். போர்த்துகீசிய செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக அல்மெய்டா இறுதியில் ஒருங்கிணைந்த முஸ்லிம் கடற்படையை எங்கே தோற்கடித்தார்? ஏ தையூ, பி கோழிக்கோடு, சி சூரத், டி மசூலிப்பட்டினம். ஆப்ஷன் ஏ தையூ. போர்த்துகீசியர்கள் எந்த ஆண்டில் ஆசியாவில் தங்கள் கடற்படை மேலாதிக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர்? ஏ 1487, பி 1498, சி 1505, டி 1509. ஆப்ஷன் டி 1509. இந்தியாவில் போர்த்துகீசிய ஆட்சியின் உண்மையான நிறுவனர் யார் என கருதப்படுகிறார்? ஏ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, பி வாஸ்கோ ட காமா, சி அல்போன்சோ டி அல்புகெர்க், டி பெட்ரோ அல்வாரெஸ் கப்ரால். ஆப்ஷன் சி அல்போன்சோ டி அல்புகெர்க். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் பின்வருபவர்களால் நிறுவப்பட்டது? ஏ ஃப்ரெடரிக் இரண்டாம், பி கிறிஸ்டியன் நான்காம், சி குஸ்டாவஸ் அடோல்பஸ், டி சார்லஸ் 12ஆம். ஆப்ஷன் பி கிறிஸ்டியன் நான்காம். பிஜாப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியது யார்? ஏ வாஸ்கோ ட காமா, பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, சி அப்போன்சோ டி அல்புகெர்கி, டி நினோ டி குன்ஹா. ஆப்ஷன் சி அப்போன்சோ தி அல்புகெர்க். பாரசீக வளைகுடாவில் உள்ள ஓர்முஸ் மீது போர்த்துகீசிய அதிகாரத்தை நிறுவியது யார்? ஏ நினோ டி குன்ஹா, பி வாஸ்கோ ட காமா, சி அப்போன்சோ டி அல்புகெர்கி, டி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆப்ஷன் சி அப்போன்சோ டி அல்புகெர்கி. போர்ச்சுகீசியர்களுக்கும் இந்திய பெண்களுக்கும் இடையேயான திருமணங்களை ஊக்குவித்தது யார்? ஏ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, பி வாஸ்கோ ட காமா, சி பெட்ரோ கப்ரால், டி அப்போன்சோ டி அல்புகெர்கி. ஆப்ஷன் டி அப்போன்சோ டி அல்புகெர்கி. 1530 போர்த்துகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றியது யார்? ஏ அப்போன்சோ டி அல்புகெர்கி, பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, சி நினோ டி குன்ஹா, டி வாஸ்கோ ட காமா.
ஆப்ஷன் சி நினோடி குன்ஹா. குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பஸ்ஸைனை வாங்கியவர் யார்? ஏ வாஸ்கோட காமா, பி அப்போன்சோ டி அல்புகெர்கி, சி டுவர்டே பார்போசா, டி நினோடி குன்ஹா. ஆப்ஷன் டி நினோடி குன்ஹா. இந்தியாவில் போர்த்துகீசியர்களால் கைப்பற்றப்பட்ட இடங்கள் கீழ்க்கண்டவை யாவை? ஏ கோவா, டாமன், டையூ, சால்செட், பி டெல்லி, ஆக்ரா, லாகூர், சி மதுரை, மைசூர், ஹைதராபாத், டி வங்காளம், பீகார், ஒடிசா. ஆப்ஷன் ஏ கோவா, டாமன், டையூ, சால்செட். போர்த்துகீசியர்களால் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர் எது? ஏ தேநீர், பி காப்பி, சி புகையிலை, டி பருத்தி. ஆப்ஷன் சி புகையிலை. 1556 இந்தியாவில் போர்த்துகீசியர்களால் முதல் அச்சு இயந்திரம் எங்கு நிறுவப்பட்டது? ஏ கோழிக்கோடு, பி கொச்சி, சி சென்னை, பி கோவா. ஆப்ஷன் டி கோவா. போர்த்துகீசியர்களை பின்தொடர்ந்து இந்தியாவிற்குள் நுழைந்த ஐரோப்பிய சக்தி எது? ஏ பிரிட்டிஷ், பி டச்சு, சி பிரெஞ்சு, டி ஸ்பானிஷ். ஆப்ஷன் பி டச்சு. நெதர்லாந்தின் ஐக்கிய கிழக்கிந்திய நிறுவனம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஏ 1595, பி 1600, சி 1602, டி 1612. ஆப்ஷன் சி 1602. 1605 இந்தியாவில் தச்சுக்காரர்கள் தங்களின் முதல் தொழிற்சாலையை எங்கு நிறுவினார்கள்? ஏ சூரத், பி மசூலிப்பட்டினம், சி பழவேற்காடு, டி நாகப்பட்டினம். ஆப்ஷன் பி மசூலிப்பட்டினம். போர்த்துகீசியர்களிடமிருந்து டச்சுக்காரர்கள் எந்த இடத்தை கைப்பற்றினர்? ஏ அம்போய்னா, பி மலக்கா, சி கோவா, டி கோழிக்கோடு. ஆப்ஷன் ஏ அம்போய்னா. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் முதல் தலைமையகம் எதுவாக இருந்தது? ஏ நாகப்பட்டினம், பி சூரத், சி பழவேற்காடு, டி கொச்சி. ஆப்ஷன் சி பழவேற்காடு. 1690 தச்சுக்காரர்கள் தங்கள் தலைமையகத்தை எங்கு மாற்றினார்கள்? ஏ மெட்ராஸ், பி நாகப்பட்டினம், சி மசூலிப்பட்டினம், டி கோவா. ஆப்ஷன் பி நாகப்பட்டினம். பின்வருவனவற்றில் டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்த முக்கிய பொருட்கள் எவை? ஏ தங்கம், வெள்ளி, மசாலா பொருட்கள், பி உப்பு, இரும்பு, நிலக்கரி, சி தேயிலை, காபி, சர்க்கரை, டி பட்டு, பருத்தி, அவுரி, அரிசி மற்றும் அபினி. ஆப்ஷன் டி பட்டு, பருத்தி, அவுரி, அரிசி மற்றும் அபினி.